வணக்கம். நம்ம ஊரு, நம்ம சிட்டியெல்லாம் எப்படி இயங்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எங்க வீடு கட்டலாம், எங்க கடை வைக்கலான்னு யார் முடிவு பண்றாங்க? வாங்க, நம்ம நகரங்களோட விதிமுறைகளை தீர்மானிக்கிற தமிழ்நாட்டோட 2 முக்கியமான சட்டங்கள பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம ஏரியால ஒரு பார்க் எங்க வரணும், எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்கணும், ஏன் நம்ம தெருல ஒரு புது கடை ஆரம்பிக்கணும்னா கூட அதுக்கு என்ன ரூல்ஸ்னு இருக்கு, இதெல்லாம் யார் முடிவு பண்றாங்க? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் நம்ம அரசாங்கத்தோட சில முக்கியமான அதிகாரப்பூர்வமான ஆவணங்கள்ல தான் இருக்கு. ஆமா, நம்ம நகரங்கள்ல நாம பார்க்குற இந்த சிஸ்டம், இந்த ஒழுங்குமுறையெல்லாம் தானா வந்ததில்ல. எல்லாமே சரியா திட்டமிடப்பட்டதுதான். சொல்லப்போனா, நம்ம அன்றாட நகர வாழ்க்கையோட அஸ்திவாரமே இந்த மாதிரியான ஆவணங்கள் தான். நம்ம முதல்ல பார்க்க போறது தமிழ்நாடு நகர் ஊரமைப்பு சட்டம். இத ஒரு நகரத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம சிட்டி எப்படி வளரணும்னு வழிகாட்டுற ஒரு ரோட் மேப் இது. சோ இந்த 1971 சட்டத்தோட முக்கியமான வேலையே ஒரு மாஸ்டர் பிளான் ரெடி பண்றது தான். அதாவது எந்த ஏரியால வீடுகள் கட்டலாம், எங்க தொழிற்சாலைகள் வரணும், எந்த இடத்த பசுமையா திறந்த வெளியா வச்சுக்கணும்னு எல்லாத்தையும் இந்த பிளான் தான் முடிவு பண்ணும். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த டெவலப்மெண்ட் பிளான ஆபீசர்ஸ் மட்டும் முடிவு பண்ணிட மாட்டாங்க. சட்டப்பிரிவு 26, 28 படி நம்மள மாதிரி பொதுமக்களோட கருத்துக்களை கேட்டு நம்மளோட ஆலோசனைகளையும் ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அரசாங்க ஒப்புதலுக்கே அனுப்புவாங்க. இது ஒரு டீம் வாக் மாதிரி. ஓகே, ஒரு சிட்டியோட லாங் டேர்ம் பிளானா பார்த்தாச்சு. இப்போ அந்த சிட்டியோட டே டு டே விஷயங்களை, அதாவது அன்றாட நிர்வாகத்தை பாத்துக்கிற ரூல்ஸ பத்தி தெரிஞ்சுக்குவோம். இதுதான் சிட்டியோட டெய்லி ஆபரேஷனுக்கான ரூல் புக். பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரீசெண்டான ஒரு ரூல் புக். போன வருஷம், அதாவது ஏப்ரல் 12, 2023 அன்னைக்கு தான் கவர்மெண்ட் கெசட்ல இதை வெளியிட்டிருக்காங்க. ஏன் இது இவ்ளோ முக்கியம்னா, இது நகர நிர்வாகத்தோட A to Z எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணுது. இந்த ரூல்ஸ் எவ்ளோ விஷயங்களை கவர் பண்ணுதுன்னு பாருங்களேன். உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுல இருந்து கவுன்சில் எப்படி வேலை செய்யணும், நமக்கு கிடைக்க வேண்டிய பொது சேவைகள், நம்ம கட்டுற டாக்ஸ் விஷயங்கள், ஒரு சிட்டிசனா நம்ம பங்கு என்ன, இப்படி எல்லாத்துக்கும் இதுல ரூல்ஸ் இருக்கு. சரி, இப்போ நம்மகிட்ட 2 விஷயம் இருக்கு. ஒன்னு சிட்டியோட பெரிய பிளான், இன்னொன்னு அதோட டெய்லி ரூல் புக். ஆனா இது ரெண்டும் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது, அதுக்குள்ள கனெக்ஷன் என்ன, அத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அந்த 1971 சட்டம் இருக்குல்ல, அது ஒரு மாஸ்டர் பிளான்ல இந்த ஏரியால கடைகள் வரலாம்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோட இடத்த ஒதுக்கும். ஆனா இந்த 2023 விதிகள், சரி அந்த கடைகளுக்கு எப்படி லைசென்ஸ் கொடுக்கறது, எப்படி டாக்ஸ் வாங்குறது, யார் இதையெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்றதுன்னு அதை செயல்படுத்துறதுக்கான வழிகளை சொல்லும். சோ ஒன்னு விஷன், இன்னொன்னு எக்ஸிகியூஷன். ஓகே, இவ்ளோ நேரம் இந்த சட்டம் விதிகள்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். நிச்சயமா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வெறும் பேப்பர்ல இருக்கிற வார்த்தைகள் இல்ல, இது நம்ம ஒவ்வொருத்தருடைய டெய்லி லைஃபையும் நேரடியா பாதிக்குது. நம்ம லோக்கல் எலெக்ஷன்ல ஓட்டு போடுற உரிமையா இருக்கட்டும், நம்ம தெருவுக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ரூல்ஸா இருக்கட்டும், ஏன் நம்ம ஏரியா வளர்ச்சி பத்தி பேசுற வாட்ஸ்அப்பால கலந்துக்கிற வாய்ப்பா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் முடிவு பண்றது இந்த சட்டங்களும் விதிகளும் தான். நம்ம நகரங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டே இருக்கு. புதுசு புதுசா சவால்களும் வந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி அடிப்படை சட்டங்களும் காலத்துக்கேத்த மாதிரி மாறணுமா இல்லையா? எதிர்கால தேவைகளை சமாளிக்க இந்த ரூல்ஸ நாம எப்படி இன்னும் பெட்டரா மாத்தலாம்? இத பத்தி நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது.